Next one பாருங்க functional isomerism அப்படினு வருதுல same molecular formula but different functional group present ஆயிருக்கு same molecular formula but different functional group present is called functional isomerism. So functional isomerism are different physical and chemical property. ஏனா அப்படினு பாத்தீங்க அப்படினா different functional group இருக்கு. அப்ப different functional group இருக்கும்போது கன்ஃபார்ம் என்ன இருக்கும்னா different physical property and also different chemical property. So first example பாத்தீங்க அப்படினா CH3 CH2OH. இப்போ ஷார்ட்டா எப்படி எழுதிடுவோம் C2 total number of carbon 2 1 2 C2 total number of hydrogen 6 3 5 6 C2H6O. Next one CH3O CH3 னு ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கோ C2H6O. So same molecular formula but different functional group. The first example presence of OH functional group, second example presence of ether group. So same molecular formula different functional group are present is called functional isomerism. இப்போ மோஸ்டா என்ன ஃபங்க்ஷனல் குரூப் என்ன ஐசோமெரிசம் வந்து நம்ம ரெண்டு கம்பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க CH3 CH2OH இப்போ ஆல்கஹால். அப்போ கன்ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னா ஈத்தர். ஒரு அசப்ஷனுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க இருக்கிற CH2 அப்படியே இப்படி நம்ம ஜம்ப் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க CH2 CH3 கம்பைன் ஆகி நம்ம போகணும். ஸோ அப்போ ஈத்தர். இப்போ மோஸ்டா இப்போ பாருங்க ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிக் வித் ஈத்தர். The next one carboxylic acid mostly functional isomeristic with ester. The next one aldehyde functional isomeristic with ketone and also enol. Aldehyde ketone functional group isomers with enol. The next one alkyne functional isomers with diene. The next one nitro compound functional isomeric with nitrite. The next one primary secondary tertiary amine also functional isomers. The next one cyanide functional isomers with isocyanide. The next one aromatic alcohol phenol ether also a functional isomers. So இதுதான் நம்ம என்னன்றோம் இது மேஜரா நம்ம எடுத்துற டாபிக். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்கஹால் அப்ப கன்ஃபார்ம் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசமா எடுத்துக்கிறோம் அப்படினா அது என்ன வரும் அப்படினா ஈத்தர். நெக்ஸ்ட் ஒன் கார்பாக்சிலிக் ஆசிட் கன்ஃபார்ம் எஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் ஆல்டிஹைட் ketone enol. Next one alkyne diene, nitro compound nitrite, primary amine secondary amine tertiary amine, cyanide isocyanide. Next one aromatic alcohol phenol. Next one ether. இதெல்லாம் என்னன்னா functional isomerism பேரா நமக்கு வருது. அடுத்து நெக்ஸ்டா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அதுல எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ல என்னென்னலாம் வரும் அப்படினு பாத்தீங்க அப்படினா functional isomerism வரும் as well as என்ன வரும் அப்படினு பார்த்தீங்கன்னா செயினும் வரும். So functional isomerism and also presence of வந்து position isomerism நம்மளுக்கு வரும். அப்ப 3யும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வரும். இதுதான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசமோட இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். அதில் நம்ம உள்ள என்ன நம்ம டீப்பாக பார்க்கல. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெட்டாமெரிசம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ மெட்டாமெரிசம் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஐசோமெரிசம் கான்செப்ட் தான். மெட்டாமெரிசம் சேம் மாலிகுலர் ஃபார்முலா அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் இன் த லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு கார்பன் கண்டென்ட் அண்ட் அல்கைல் குரூப் கண்டென்ட். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன்ல நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தர், பயோ ஈத்தர், செகண்டரி அமீன், அமைடு, எஸ்டர் அண்ட் கீட்டோன். அப்போ இதெல்லாமே எங்கே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பிட்வீன் த கார்பன். ஸோ அப்போ பிட்வீன் கார்பனில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ பிட்வீன் கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது நம்மளுக்கு என்ன வேரியேஷன் ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் கண்டென்ட் வந்து வேரியேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2O CH2 CH3 ethoxy ethane அப்படினு எடுத்துறோம். ethoxy ethane. The next one CH3O CH2 CH2 CH3 methoxy propane பட் பொசிஷனை நம்ம மென்ஷன் பண்ணணும். 2 கார்பன் எபோவ் 2 வரும்போது நம்ம பொசிஷன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஸோ 1 2 3 அப்போ 1 மீத்தாக்சி ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 3 4 C4 நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 10 3 5 7 10 oxygen 1 C4H10O. Next example 1 2 3 4 C4
H10O. Same molecular formula, same functional group present. Presence of O, presence of O. Same molecular formula, same functional group present, but left side, right side number of carbon is differ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா left side 2, right side 2. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா left side 1, right side வந்து 3. ஸோ அப்போ number of carbon வந்து left side, right side carbon different ஆகுது. ஸோ ஆல்சோ செயினாக கூட நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இப்போ இதே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா CH3 O CH CH3 CH3 இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் டிஃப்ரெண்ட், ஆல்சோ அல்கைல் செயினும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் எழுதலாம்னா மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாமர்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ மெட்டாமர்ஸ். ஸோ அப்புறம் டிஃபரன்ஷியேஷன் பார்த்துங்க. டெஃபினிஷன் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பிட்வீன் இந்த சைடு இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆகும். ஆல்சோ அல்கைல் குரூப். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொப்பைல் 1 2 3 ப்ரொப்பைல் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ அப்போ ஐசோ ப்ரொப்பைல் ஆர் 1 ப்ரொப்பைல்னு சொல்லிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ செகண்ட் பொசிஷனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹச்ங்கிறது லூஸ் ஆயிடு. ஸோ 1 2 3. அப்போ செகண்ட் பொசிஷன் 2 ப்ரொப்பைல் 1 ப்ரொப்பைல், இட் இஸ் ஏ 2 ப்ரொப்பைல். அப்போ டிஃப்ரெண்ட் ஆஃப் அல்கைல் குரூப். ஸோ அல்கைல் குரூப் டிஃப்ரெண்ட் ஆச்சுனாலும் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த பினாமினன் இஸ் கால்டு மெட்டாமெரிசம். ஸோ பிட்வீன் கார்பனில் எங்கெல்லாம் நம்மளுக்கு எந்த ஃபங்க்ஷன் குரூப்லாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் கார்பனில் ஃபங்க்ஷன் குரூப் இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகும். ஆக்சிஜன் present ஆகினா ஈத்தர், சப்போஸ் சல்ஃபர் present ஆகினா தயோ ஈத்தர். presence ஆஃப் NH is secondary amine, அமைடு, எஸ்டர் அண்டு கீட்டோன். ஸோ இதெல்லாமே எதை மேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாமர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அண்ட் மெட்டாமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம். இந்த மூணுமே வந்து கன்ஃபியூஷன் ஆகும். எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு கம்பேரிங் ஆல்கஹால் அண்டு ஈத்தர். ஃபஸ்ட்டு ஆல்கஹால் அண்ட் ஈத்தர். நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொன்னோம் அப்படின்னா ஈத்தர் மட்டும் நம்ம செப்பரேட்டாக பார்க்கும்போது என்ன சொன்னோம் மெட்டாமெரிசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3யும் கம்பேர் பண்ணுறோம். 3 ஃபார்மேட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் CH3 CH2 CH2 CH2OH. ஸோ CH3 CH2 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 CH2OH 1 2 3 4 1 2 3 4. ஸோ சேம் இப்போ நம்ம ஷார்ட் ஃபார்மில் நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் 4 C4, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 3 5 7 9 10 C4 H10O C4 H10O. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4. ஸோ அந்த 4 ஃபார்மேட்டு நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம நேமிங் கொடுக்குறோம் பாருங்கள். 1 2 3 4. ஸோ 1 பியூட் 1 ஆல். ஃபஸ்ட்டு பொசிஷனில் OH, பியூட் நம்பர் ஆஃப் கார்பன் 4, பியூட் 1 ஆல் ஆர் 1 பியூட்டனால் 1 பியூட்டன். செகண்ட் ஒன்றுக்கு நம்ம எக்ஸாம் எழுதுறோம் பாருங்கள் நேமிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஈத்தர் தான் நம்மளுக்கு இருக்குது. இந்த பக்கம் 1 2 1 2. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆல்சோ ஈக்குவல். ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் குரூப். இங்கே பார்த்துங்க நேம் லெஸ் கார்பன் சைடு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ ஈத் 1 2 2 கார்பன் ஈத் ஆக்சிஜன் ஈத்தாக்சி. another side 1 2 2 carbon. So ethoxy ethane. The next one 1 1 2 3. So right side 3 carbon, left side 1 carbon நம்மளுக்கு present ஆயிருக்கு. So naming கொடுக்கும்போது மீத் oxygen methoxy and right side carbon 3 carbon. So methoxy propane. At left side நம்ம கன்சிடர் பண்ணும்போது ரைட் சைடு கன்சிடர் பண்ணும்போது சரி லெஃப்ட் சைடு நம்பர் ஆஃப் கார்பன் 2 ஆர் மோர், அதாவது மோர் தென் 2 இருக்கும்போது நம்ம எப்படி கன்சிடர் பண்ணியிருப்போம் அப்படின்னா டு மென்ஷன் த பொசிஷன் ஆஃப் த ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனோட பொசிஷனை மென்ஷன் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. ஸோ மென்ஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க 1 2 3 லீஸ்ட் பொசிஷன் 1 2 3. ஸோ லீஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 தான் என்ன வருங்களா லீஸ்ட் பொசிஷன். ஸோ 1 methoxy 1 methoxy propane. The next example 1 carbon, so meth
oxygen consists of methoxy. So carbon always, oxygen always consists of less carbon side. So next one pathina 3 carbon, 1 2 3 carbon. So methoxy propane, but position of the OH attaching carbon is differ. So inga pathina 1 2 3 first position la irukra oxygen kuda carbon kuda oxygen வந்து என்ன attach ஆயிருக்கு. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 லாங்கஸ்ட் கார்பன் செயினை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 1 2 3 1 2 3. ஸோ பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன். ஸோ 2 methoxy propane. ஸோ இப்போ நம்ம IUPAC நாமென்க்ளேச்சர் கொடுத்துட்டோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இதுக்கு மேலே நம்ம எதை கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா பொசிஷன் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அண்ட் மெட்டாமெரிசத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாருங்க, கம்பேரிங் 1 and 2. இப்போ 1 and 2 மட்டும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் இஸ் OH, the functional group is OH, but second one is the functional isomerism is ether. So 1 and 2 generally functional isomerism or functional isomer. 1 and 2 generally functional isomers. And the next one, comparing 2 and 3. Comparing 2 and 3. So ethoxy ethane, it is a 1 methoxy propane. So inga position பாருங்க, இதுல first பாருங்க left side 2 carbon and right side 2 carbon. பட் இங்க பாருங்க left side 1 carbon, right side 3 carbon present. ஸோ நம்ம ஆல்ரெடி மெட்டாமர்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். மெட்டாமர்ஸ் டிஃபர் இன் த லெஃப்ட் சைடு ரைட் சைடு கார்பன் கண்டென்ட். அப்போ கார்பன் கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதான் என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கம்பேரிங் 2 and 3. இப்போ இந்த 2வையும் 3யும் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு 1 2 கார்பன், ரைட் சைடு ஆல்சோ 1 2 கார்பன். But in 3, left side 1 carbon, right side consists of 3 carbon. So 2 and 3 is called metamers. 2 and 3 is called metamers. The next one, comparing 3 and 4. Comparing 3 and 4. இப்போ 3ல first one பாருங்க, left side 1 carbon, right side 3. அதாவது any alkyl group 1 2 3 செயின். அது பார்த்தீங்க அப்படின்னா லீனியரா இருக்கு, நம்மளுக்கு லீனியர் செயின். பட் இன் 4 பிரான்ச் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 1 கார்பன், பட் பிரான்ச் 1 2 3. ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 ஃபர்ஸ்ட் கார்பன் தான் இது கூட டச் ஆயிருக்குன்னா இது கூட டச் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஜென்ரலாக 1 ப்ரொபைல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 செகண்ட் கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு, அப்போ 2 ப்ரொபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்கைல் குரூப் வந்து என்னவாயிருக்கு அப்படின்னா டிஃபர் ஆயிருக்கு. அல்கைல் குரூப் டிஃபர் ஆனாலும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அல்கைல் குரூப் டிஃபரன் ஆல்சோ கால்டு மெட்டாமர்ஸ். ஸோ 3 and 4 metamers and also first one பாருங்க 1 methoxy, but second one is 2 methoxy. The position of the functional group is differ. So first positionல ப்ரோபேன்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கு மீனிங். பட் இதுல பாத்தீங்கன்னா ப்ரோபேன்ல செகண்ட் கார்பன்ல ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ டிஃபர் ஆஃப் த பொசிஷன் குரூப். ஸோ மெட்டாமர்ஸ் அண்ட் ஆல்சோ எ பொசிஷன் ஐசோமெரிசம். பொசிஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 1 2 கம்பேர் பண்ணிட்டோம். 1 and 3 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா என்னதான் ஆன்சர் வரும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். கம்பேரிங் 1 and 4 ஆல்சோ ஏ ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேற எக்ஸாம்பிள் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 and 4 கம்பேரிங் 2 and 4. கம்பேரிங் 2 and 4. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 கார்பன் 2 கார்பன் 1 கார்பன் பட் 3 கார்பன் இந்த சைட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மெட்டாமர்ஸ். 2 and 3 is a metamers. The next one position ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஈத்தாக்சி ஆர் 1 ஈத்தாக்சி மீனிங் ஒன்று தான். ஸோ ஈத்தாக்சி ஈத்தேன் பட் 2 மீத்தாக்சி ப்ரோபேன் செகண்ட் பொசிஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் அட்டாச் ஆயிருக்கு.
So also a position isomers அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆல்கஹால் அண்ட் ஈத்தர். ஸோ இதான் நம்மளுக்கு கொஷின். இப்போ கொஷினில் எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்னா 4 எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் த ராங் பேர், ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். 1 and 2 functional isomerism, 1 and 4, 1 and 3 மெட்டாமர்ஸ். ஸோ இந்த மாதிரி ராங் ஸ்டேட்மெண்ட் எது அப்படிங்கிற மாடலில் கொஷின்ஸ் நம்மளுக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னா ஐயூபாக் நாமன்கிளேச்சர் ஃபஸ்ட்டு கிளியராக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம எதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம் அண்டு மெட்டாமெரிசம், இந்த 3மே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான என்னன்னா நம்மளுக்கு ஐயூபாக் நாமன்கிளேச்சர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஐசோமெரிசம் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் அண்டு எஸ்டர் இதோடைய ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் and also a position and also a metamers எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் அண்ட் எஸ்டர் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க, CH3 CH2 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 COOH இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிள். ஸோ இதை ஷார்ட்டஸ்ட் ஃபார்முலா 1 2 3 4 5 மாலிகுலர் ஃபார்முலா C5H 3 5 10 C5H10O2 C5H10O2 அப்படிதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஸோ அதே சேம் ஃபார்மேட் தான் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த எஸ்டர் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். பாருங்க CH3 CH2 COO இது ஸ்ட்ரக்சரல் ஆரம்னா C டபுள் பாண்ட் O இதான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. COO CH3 number of carbon 5, so C5H10O2. Same another one of the ester CH3 CH2 COO CH2 CH3. The next ester CH3 COO CH, one side would CH3, another side CH3. So in the format, all are same molecular formula C5H10O2. All are same molecular formula, but different functional group and different position are also a metamers. எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா present ஆயிருக்கு. So first find out பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயூபாக் நாமன்கிளேச்சர் first நம்ம கொடுத்துறோம். So first one கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்க 1 2 3 4 5. So 5 carbon, the starting with pente, all are single bond, pentane. Functional group is acid. So acid finished with OIC acid. So E remove பண்றோம், அந்த இடத்துல என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா OIC acid, pentanoic acid. The next one ester naming. Ester name ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த CO வை எந்த சைடு கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா லீஸ்ட் கார்பன் சைடு தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா CO வை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ லீஸ்ட் கார்பன் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க CH3 CH2 CH2 COO CH3. ஸோ COO consider to be least carbon side. So least carbon side is right side 1 carbon and left side is 3 carbon. So least carbon side is right side CH3 COO CH3 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். COO CH3. ஸோ ஆல்ரெடி நம்ம எஸ்டர் சொல்லியிருப்போம். எஸ்டர் நேமிங் கொடுக்கும்போது எது சொல்லணும் அப்படின்னா லீஸ்ட் கார்பன் எந்த சைடு COO எந்த சைடு கன்சிடர் பண்ணிக்கணும்னா லீஸ்ட் கார்பன் சைடை கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அல்கைல் குரூப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேமிங் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் தான் நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா எஸ்டர் வந்து நம்ம ஃபைனலாக பிடிக்கணும். அதாவது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 3. ஸோ 3 கார்பன் ஸ்டார்டிங் வித் ப்ரோபைல். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 2 கார்பன் 1 கார்பன் தான் நோ ப்ராப்ளம். மோர் தென் 2 இருந்துச்சு அப்படின்னா டு மென்ஷன் த பொசிஷன். ஸோ பொசிஷன் 1 2 3 1 2 3. The least position is 1. So 1 propyl. Total number of carbon is 2 carbon. So 1 propyl, 2 carbon starting with ethane. It is a ester. Ester finished with OATE. 1 propyl
ethanoate. One propyl ethanoate. The next example, CH3, CH2, COO, CH2, CH3. COO considers to a least carbon side. Two possibility. So left side nalu okay, right side nalu okay. First idla solrana ethyl propanoate. Ethyl propanoate. The next one, COO consider least carbon side. 1, 2, 3. So 1, 2, 3, 1, 2, 3. So least position is 2. So 2, total number of carbon 1, 2, 3. 2 propyl. 2 propyl. The next one, 2 propyl. Total number of carbon is 2 carbon. So 2 propyl ethanoate. 2 propyl ethanoate. Now find out the metamers, position isomers and also functional isomers. The first point of view. To compare 1 and 2. To compare 1 and 2. 1 and 2. Acid, ester. So it is simply functional isomerism. Functional isomerism. Because presence of acid group, presence of ester group. So simply functional isomerism. The next one we compare 2 and 3. Compare 2 and 3. 1 propyl ethanoate. 1 propyl ethanoate. Ethyl propanoate. Okay. The left side number of carbon 1, 2, 3. The right side carbon is 1. The next one, ethyl propanoate, left side 2 and also right side 2. So differ in the number of carbon between left side and right side. So 1, 2 and 3 is called metamers. இதில் பார்த்தீங்கன்னா 2, 3 carbon இருக்கு left side, right side பார்த்தீங்கன்னா 1 carbon. But third one பார்த்தீங்கன்னா left side 2 and right side 2. அப்போ number of carbon வந்து different ஆகுது. Total number of carbon equal, but left side and right side carbon number of carbon is differ. So it is a metamers. It is metamers. The next one, comparing 3 and 4. Comparing 3 and 4. Ethyl propanoate, number of carbon 2, number of carbon 2. Number of carbon left side 1, right side 3. So carbon content is differ. So first point of view, 3 and 4 are metamers. The next one, position. It is a ethyl propanoate. Ethyl propanoate, it means first carbon attached to the CO, but second carbon attached to the CO. So position of the functional group is differ. So also presence position isomers. Okay, first point of view பாருங்க, உங்களுக்கு மெட்டாமர்ஸ் தேர்ட் ஒன்று ஃபோர்த் ஒன்று நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ தேர்டு ஒன்று ஃபோர்த் ஒன்று கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு தேர்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 2 கார்பன் அண்ட் ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்பன் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து ஃபோர்த் ஒன்றில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 1 கார்பன், ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கார்பன் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் பிட்வீன் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து என்னவாயிருக்கு அப்படின்னா டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அப்போ டிஃபரெண்ட் ஆச்சு, நம்பர் ஆஃப் கார்பன் டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 3 and 4 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ மெட்டாமர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் அட்டாச்டு த ஃபர்ஸ்ட் கார்பன். ஸோ இதில் நம்ம மெத்தில் எத்தில் இட்ஸ் மீன் 1 எத்தில் அப்படின்னாலும் மீனிங் ஒன்று தான். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கார்பன்ல தான் என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ பொசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் டிஃபர். ஸோ ஆல்சோ பிரசன்ட் பொசிஷன் ஐசோமர்ஸும் இதில் என்ன இருக்கு அப்படின்னா பிரசன்ட் ஆயிருக்கு. த நெக்ஸ்ட் ஒன் வேற எதாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ கம்பேர் பண்றது எதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 and 4 கம்பேர் பண்ணலாம். கம்பேர் 2 and 4. இப்போ ஃபர்ஸ்ட் 2 பாருங்க 1, 2, 3 கார்பன் 1 கார்பன். பட் இதில் பாருங்க 1 கார்பன் அண்ட் 3 கார்பன். பட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அல்கைல் குரூப் டிஃபரெண்ட் ஆனாலும் இட் இஸ் ஆல்சோ ஏ மெட்டாமர்ஸ். ஸோ இதில் பாருங்க செயினா நம்மளுக்கு இருக்கு. அப்போ லீனியர் செயின் 1, 2, 3 லீனியர் செயின். பட் இதில் பாருங்க அப்படின்னா பிரான்ச்
1 2 3 பிரான்ச்சா நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அல்கைல் குரூப் ஆல்சோ ஏ டிஃபர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் ஏ மெட்டாமர்ஸ். Second point of view it is a 1 propyl, it is a 2 propyl. So position of the COO attached carbon is differ. The COO பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. பட் இங்க COO பாத்தீங்க அப்படின்னா எது கூட அட்டாச்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல நம்மளுக்கு அட்டாச் ஆயிருக்கு தான் மீனிங். So position of the COO also differ. So 1 propyl ethanoate, 2 propyl ethanoate. இதுல பாத்தீங்க அப்படின்னா position, first position it is a second position. So position also differ. So metamers and also a position isomer present. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் அண்ட் ஈனால் இதோடைய மெட்டாமரிசம் அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம் அண்ட் பொசிஷன் ஐசோமரிசம் அப்படியே வருது அப்படிங்கிறத பார்க்கலாம்.